எங்கே எப்படி இந்த நேரத்தில் பேசணும்னு எனக்கு தெரியும். அப்படி பேசுனதுனால தான் எனக்கு இங்கே கொண்டு உட்கார வச்சிருக்கிறாங்க. நீங்கள் பழைய வரலாறுலாம் பேசுனால தான் உங்களுக்கு அந்த பக்கம் உட்கார வச்சிருக்காங்கன்னு இன்னைக்கு 2-3 இடத்துல பழைய வரலாறு பேசலைன்னா நம்ம ஆளுகளுக்கு சரி வராதுல்ல. அது 1947 62 என்ன நடந்தது தெரியுமா? மக்கள் கிட்ட எப்போ பேசணும், என்ன பேசணும், எப்படி பேசணும் எல்லாம் பேசிட்டு தான் அன்பா ஆசையா எங்க எல்லாரையும் கொண்டாந்து உட்கார வச்சிருக்கிறாங்க. தேவையில்லாம நிறைய அந்த புகுணத்தெல்லாம் பேசுறாங்கல்ல, அது ஆதவர்ஜன் அன்னைக்கு எந்திரிச்சு சொல்லிட்டாரு தேவையில்லாம பேச வேணான்னு. தப்புன்னு கோவம் வந்துருச்சு நேருக்கு. இன்னும் நீங்க அவரை முடிச்சு எங்க தலைவரும் புகழ்ச்சிக்கு அடிமையானவங்க. புகழ்ச்சிக்கு யாரா டெய்லி விழாவா வச்சு தள்ளிங்களே. விழாவா பாசத்தலைவனுக்கு பாராட்டு விழா. பிசிகா எம்எல்ஏ ஒருத்தர் கேட்டாரு கார் இல்லாமல் நம்ம கஷ்டப்படுற அப்படின்னு. அந்த முதல் முறை எம்எல்ஏ கொடுப்பாங்க அப்படின்னு பார்த்தா இன்னைக்கு எல்லா எம்எல்ஏக்களுக்குமே ஒரு கார். அதுல ஒரு எம்எல்ஏ இருந்துச்சு கொடுக்கறது தான் கொடுக்குறீங்க, இனோவா கொடுத்துருங்க. அவரோட விண்ணப்பம். நான் வந்து ஒரு லவ் ஃபெயிலியர். இனியா திடீர்னு சட்டம் இதயம் படம் முரளி மாதிரி ஆயிட்டீங்கன்னு பார்த்தா லவ் ஃபெயிலியரு. இந்த கார் இல்ல வேலையில அந்த பொண்ணு லவ் பண்ணாம போயிடுச்சு. எனக்கு காரும் கொடுத்து வேலையும் கொடுத்துட்டீங்க தலைவரே. விஜய் என்ன பண்ணாரு, யாரும் அது புதிய ஆளா இருக்கு அப்படின்னு திரும்புறாரு உள்ள. கல்லூரி படிக்கும் போது காதல் தோல்வி, வேலையும் இல்ல காரும் இல்ல. இன்னைக்கு வேலையும் கொடுத்திருக்காரு தலைவர், காரும் கொடுத்திருக்காரு. ரொம்ப ரொம்ப நன்றியை தெரிஞ்சுக்க. காரெல்லாம் எடுத்து காமிச்சா நம்ப மாட்டாங்க. அதனால கோவிட்க்கு பிறகு இன்னைக்கு இந்த மாதிரி நர்சிங் வேகன்சிங்கிறது வேர்ல்டு வைடில் இருக்குங்க. இன்னைக்கு கவர்மெண்ட் வெப்சைட்லேயே அந்தந்த நாட்டினுடைய வெப்சைட்லேயே போடுறாங்க. இன்னைக்கு நர்ஸ் தேவைன்னு சிட்டிசன்ஷிப் கொடுக்குறாங்க பல நாடுகளில். நர்ஸாக இருந்தீங்கன்னா நிறைய நமக்கு தெரிஞ்ச ஆட்கள் இருக்கிறாங்க. அப்படிங்கும்போது அது வந்து இன்னைக்கு ஒரு ஃபியூச்சரில் ஒரு தொழில் தான். இல்லை இது என்னன்னா திமுகன்னா நான் வட போச்சு நாகா மிஸ் ஆயிடுச்சு நம்ம பற்றி யோசிப்பாங்க. 7 நர்சிங் இது எப்படி போட்டிருக்கலாம் அழகாக. ஒரு பில்டிங் 100 கோடி ரூபா. 100 கோடி ரூபாய்க்குன்னா இப்போ குறைஞ்சபட்சம் 30%னா 30 கோடி ரூபா போட்டுக்கலாம். 30 கோடி ரூபா ஃபுல் பண்ணுறதுக்கு நர்சிங் போடுற கணக்கு அப்படி டக்குன்னு கணக்கு போட்டிருப்பாங்க. இப்போ அதெல்லாம் அங்கே கிடையாது. மிஸ். வணக்கம், இது செய்தி மலரின் நேர்காணல் நிகழ்ச்சி. இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு தன்னுடைய கருத்துக்களை தெரிவிப்பதற்காக அரசியல் விமர்சகரும் பத்திரிகையாளருமான சுபேர் அவர்களை சந்திக்க வணக்கம். வணக்கம் வணக்கம். சட்டசபை நிகழ்வுகளை பார்த்துருப்பீங்க. ரொம்ப சுவாரஸ்யமான பல்வேறு நிகழ்ச்சிகள் நடக்குது. 2 பேர் பேச்சுகள்லாம். இன்றைக்கு ஒரு முக்கியமான அறிவிப்புகளை முதல்வர் வெளியிட்டிருக்காரு. அது நகைச்சுவை இல்லாத ஒரு அமைப்பு, நிறைய விஷயங்கள் பண்ணியிருக்காரு. அதை தொடர்ந்து நகைச்சுவையாக நிறைய நடக்குது. இந்த முக்கியமான இன்றைக்கு 110 விதியின் கீழ் 1 டன் அந்த அம்மா ஜெயலலிதா இருக்கப்போ தான் அந்த 110 நமக்கு நிறைய தெரிய ஆரம்பிக்கும். அடிக்கடி 1 டன்ல பேசக்கூடாதுன்னா 1 டன் அப்படிங்கிறது 110 விதியின் கீழினுடைய ஒரு சிறப்பு தீர்மானத்தை இன்னைக்கு முதலமைச்சர் அறிவிச்சிருக்கிறார். அதில் 3 திட்டங்களை இன்னைக்கு சொல்லியிருக்காரு. ஒன்று வந்து பெரம்பூர் தொகுதியில் ஒரு மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல், கிட்டத்தட்ட ஒரு 300-350 கோடி ரூபாயில் ஒரு மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல், அது ஒன்று. 2வது வந்து 7 நர்சிங் காலேஜ், செவிலியர் கல்லூரி. இந்த செவிலியர் கல்லூரிங்கிறது இன்னைக்கு ரொம்ப தேவையாக இருக்குது. என்னென்னா நர்சிங் வேகன்சி கொரோனாவுக்கு பிறகு வேர்ல்டு வைடு ஓப்பனிங் இருக்குது, நிறைய ஓப்பனிங் இருக்குது. அதை கரெக்டாக புரிஞ்சு அதுக்கான ஒரு 7 காலேஜ் அதை கொண்டு வந்திருக்கிறாங்க. அப்புறம் இன்னொன்று கூடுதலான ஒரு விஷயம் என்னென்னா அனைத்து எம்எல்ஏக்களுக்கும் கார். ஐயோ பாவம், அனைத்து எம்எல்ஏக்களுக்கும் கார். அவங்க அது கார் அலவன்ஸ் ஒரு 25,000 ரூபா பெட்ரோல் அலவன்ஸ். நல்ல வேலை அப்படின்னு போட்டாங்க. ஏற்கனவே 1,10,10,000 ரூபா அவங்க சேலரி வாங்குறாங்க. அதை 25,000 ரூபா அலவன்ஸ்னு கொடுக்குறாங்க. இது இல்லாமல் தொகுதியில் வந்து ஒரு சட்டமன்ற அலுவலகம் ஒன்று இருக்குது. சென்னையில் ஹார்ட் ஆஃப் சிட்டியில் டபுள் பெட்ரூமோட ஒரு எம்எல்ஏ ஹாஸ்டல் இருக்குது. பஸ்ஸில் போக வர்றதுக்கு ஃப்ரீ இருக்குது. இத்தனையும் இல்லாமல் ஒரு விசிகா எம்எல்ஏ ஒருத்தர் கேட்டார் கார் இல்லாமல் நம்ம கஷ்டப்படுற அப்படின்னு. அந்த முதல் முறை எம்எல்ஏ கொடுப்பாங்க அப்படின்னு பார்த்தா இன்றைக்கி எல்லா எம்எல்ஏக்களுக்குமே ஒரு கார். அதில் ஒரு எம்எல்ஏ இருந்துச்சு கொடுக்கறது தான் கொடுக்குறீங்க, இனோவா கொடுத்துருங்க. அவரோட விண்ணப்பம் அந்த லவ்ஸ் மேட்டர் ஒன்று. ஆமாம், அதில் பெரிய எம்எல்ஏ சபரி இந்த பட்டாரம் எந்திரிச்சு வைசிகா டிவிக்கு எம்எல்ஏ நான் வந்து ஒரு லவ் ஃபெயிலியர். இனியா திடீர்னு சட்டம் இதயம் படம் முரளி மாதிரி ஆயிட்டீங்கன்னு பார்த்தா லவ் ஃபெயிலியரு. இந்த கார் இல்லை வேலையில் அந்த பொண்ணு லவ் பண்ணாமல் போயிடுச்சு. எனக்கு காரும் கொடுத்து வேலையும் கொடுத்துட்டீங்க தலைவரே. நீராஜேந்தர்லாம் மிஸ் பார்த்தாரு. சட்டமன்றத்தை எந்திரிச்சு அது காரும் கொடுத்து வேலையும் கொடுத்த முதலமைச்சர்னு விஜய் என்ன பண்ணாரு, யாரும் அது புதிய ஆளா இருக்கு அப்படின்னு திரும்புறாரு உள்ள. பார்த்தா அது வந்து அது சொல்றாப்ல, சும்மா பண்ணா தான் சொன்னேன், இது யாரும் இதாக்கிறாதீங்கன்னு அந்த எம்எல்ஏ சொல்லியிருக்காரு. இன்னைக்கு சுவாரஸ்யமான விஷயம் நடந்திருக்கு. இதில் என்னன்னா ஓட்டு போட்டவன் திணியில தான் உட்காந்துருக்கிறான்.
இவங்களுக்கு எக்ஸ்ட்ரா கார் வேற. இது வந்து விமர்சனம் ஆகுங்க. அது என்னன்னா உங்களுக்கு ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன், 96ல் தமிழ் மாநில காங்கிரஸ் ஆரம்பிக்கப்பட்ட பிறகு அனைத்து மாவட்ட தலைவர்கள் மாவட்ட தலைவர்களுக்கும் கட்சியிலிருந்து ஒரு சும்மா வாங்கி கொடுத்தாங்க. அந்த சும்மா வாங்கி கொடுத்தாங்க. அந்த மாதிரி கட்சியிலேருந்து வாங்கி கொடுங்கன்றேன். கட்சி சார்பாக ஒரு காரை வாங்கி கொடுங்க. 5 வருஷம் எம்எல்ஏவாக இருந்துட்டு அவர் போனதுக்கு பிறகு அந்த காரை வாங்கிக்கோங்க. கம்யூனிஸ்ட்லாம் அப்படி தானே பண்ணுறாங்க. கம்யூனிஸ்ட் அப்படி தான் பண்ணுறாங்க. சம்பளத்தை கொடுத்துருவாங்க, அவங்க செலவு கொடுப்பாங்க, அவங்களுக்கு கார் ஒன்று இருக்கும் எல்லாம் கொடுக்குறாங்க. இப்பெல்லாம் மாறி போச்சு, அம்பாசிடர்லாம் கிடையாது. இப்போ இனோவா வந்துருச்சு. இனோவா மாதிரி கார் இனோவால தான் வந்து வேற கார் கொடுக்க ஆரம்பிச்சாங்க. அந்த மாதிரி கட்சி கொடுத்துட்டு போங்கன்றேன். ஒரு கட்சியில் என்ன ஒரு 10 எம்எல்ஏவா கட்சி நிதியை வசூல் பண்ணி அவங்களுக்கு ஒரு காரை வாங்கி கொடுங்க. அந்த எம்எல்ஏ 5 வருஷம் முடிஞ்சிட்டு போனப்போ அந்த காரை இன்னொரு எம்எல்ஏ கொடுங்க வந்த பிறகு. இது பொதுமக்களுடைய பணத்தை எடுத்து போட்டு கொடுக்குறது. திமுக தாவேகா இல்லை உண்மையிலே சொல்லப்போனால் தாவேகாவில் பல சட்டமன்ற உறுப்பினர்கள் கார்லாம் தான் இருக்கிறாங்க. இந்த சபரி பெரியவளம் சட்டமன்ற உறுப்பினர் காரே கிடையாது. பல சட்டமன்ற உறுப்பினர்கள் கார் இல்லை. அது கொடுக்க வேண்டியது தான். அது என்னன்னா கட்சியிலேருந்து வாங்கி கொடுத்துட்டு கட்சியை திருப்பி வாங்கிக்கலாம். அது விமர்சனத்துக்கு வராதுல்ல. வராது. என்ன ஆயிர போகுதுங்க, ஒரு கார் வேணா 20 லட்சம் வேணா ஒரு 50 பேருக்கு வாங்கி கொடுக்குறப்போ என்ன ஆயிர போகுது? கட்சி ஃபண்ட்லேருந்து கொடுத்துட்டு போங்க. அதை திருப்பி அந்த எம்எல்ஏ 5 வருஷம் முடிஞ்ச அப்புறம் இந்த காரை நீங்களே வாங்கிக்கங்க. நம்ம ஆங்கில சம்பத்துக்கு வாங்கி கொடுக்கலையா? அதிமுக வாங்கி கொடுக்கலையா? சம்பத்து. ஆமா, அந்த மாதிரி ஒரு வாங்கி கொடுத்துடலாம். இது என்னன்னா ஒரு இது வந்து என்னன்னா பொதுமக்கள் மத்தியில் அது வந்து ஒரு விமர்சனமாக தான் ஆகும். என்னன்னா ஓட்டு போட்டு நம்ம ரோட்டில் நிற்கிறவங்க காரில் வராங்க. ஏற்கனவே பெரிய பெரிய காரில் போகிறவங்க தான் இருக்காங்க. அதில் என்னன்னா உண்மையாகவே கார் தேவையுள்ள சட்டமன்ற உறுப்பினர்களும் இருக்கிறாங்க. இப்போ நீங்கள் 2வது முறை 3வது முறை 7 முறை சட்டமன்ற உறுப்பினர்கள்லாம் திமுக இருக்காங்க. இப்போ நீங்கள் இவருக்கலாம் எம்ஆர்கே பன்னீர்செல்வம் பன்னீர்செல்வம் நேரு எல்லாருக்கும் கார் அது கோரிக்கை ஒருத்தர் வச்சிருக்காரு. வீட்டுலாம் வீட்டுலாம் காரை எங்க நிப்பாட்டுவாங்க? புது கார் தெரியல. அது வைக்கிறதுக்கு இடம் இருக்காது. ஏற்கனவே 8 கார் 10 கார். இன்னொருத்தர் காமராஜ் இருக்காரு, என் கார் இருக்கு, ஆனால் இந்த கார்ல போறது எனக்கு பெருமண்டாப்ல. அடேங்கப்பா, என்னை விட்டுறாதீங்க. அந்த யாரு தெரியுமா? காமராஜ் அமமுக முதல் ஜம்பிங் அவர் தான். அவர் சொல்றாரு என் கார் இருக்கு, இருந்தாலும் முதலமைச்சர் கார்ல போறது எங்களுக்கு பெருமை இல்லையா? ஏய் என்னையா இப்படி பாட்டுக்கிட்டு ஏற்கனவே கார் இருக்கவங்களுக்கு வேணான்ட்டாங்கன்னு வச்சுக்கோங்க. சிக்கல் முதல்ல இந்த ப்ராசஸ் வந்து முதல் முறை சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு மட்டும்தான் இருந்துச்சு. அப்போதான் வந்து அதை வந்து மாற்றி இவங்க பஞ்சாயத்து பண்ணுவாங்கன்றதுனால எல்லாத்துக்கும் 234 சட்டமன்ற உறுப்பினர் 234 இருக்கா ரிசைன் பண்ணது போக கம்மியாக இருக்கும். 6 கம்மியாக இருக்குல்ல, கம்மியாக இருக்குது. 280 85 89 இருக்குன்னு வச்சுக்கலாம். அவங்களுக்கு மட்டும் இப்போ கார் அலவன்ஸு அது இதுன்னு ஏகப்பட்ட சலுகைகள் கொடுக்குறாங்க. ஓட்டு போட்ட மக்கள் தான் வந்து வேடிக்கை பார்த்துட்டு இருக்காங்க. இதில் இந்த 7 நர்சிங் கல்லூரிங்கிறது நல்ல விஷயம். ஆமாம், நல்ல விஷயம். அதாவது இன்றைக்கி வந்து கொரோனா காலத்துக்கு பிறகு கோவிட்டுக்கு பிறகு இன்றைக்கி இந்த மாதிரி நர்சிங் வேக்கன்சிங்கிறது வேர்ல்டு வைடில் இருக்குங்க. இன்றைக்கி கவர்மெண்ட் வெப்சைட்லேயே அந்தந்த நாட்டினுடைய வெப்சைட்லேயே போடுறாங்க. இன்றைக்கி நர்ஸ் தேவைன்னு சிட்டிசன்ஷிப் கொடுக்குறாங்க பல நாடுகளில். நர்ஸாக இருந்தீங்கன்னா நிறைய நமக்கு தெரிஞ்ச ஆட்கள் இருக்கிறாங்க. அப்படிங்கும்போது அது வந்து இன்றைக்கி ஒரு ஃபியூச்சரில் ஒரு தொழில் தான் அது. இல்லை இது என்னன்னா திமுகக்கு என்ன வட போச்சு, ஆஹா மிஸ் ஆயிடுச்சு, நம்ம பற்றி யோசிப்பாங்க. 7 நர்சிங் இது எம்பிட்டு போட்டிருக்கலாம் அழகாக. ஒரு பில்டிங் 100 கோடி ரூபா, 100 கோடி ரூபாய்க்குன்னா இப்போ குறைஞ்சபட்சம் 30%னா 30 கோடி ரூபா போட்டுக்கலாம். 30 கோடி ரூபா ஃபுல் பண்ணுறதுக்கு நர்சிங் போடுற கணக்கு அப்படின்னு டக்கு கணக்கு போட்டிருப்பாங்க. இப்போ அதெல்லாம் அங்கே மிஸ். அப்புறம் இன்னைக்கு முதலமைச்சர் இருந்துச்சு பேசின இன்னொரு விஷயம் வந்து சட்டசபை பின்ட்ராப். இந்த திமுக தரப்பில் வந்து ஏதோ ஒரு குற்றச்சாட்டு வைக்கணும்னு ஆதாரம் இருக்கா அப்படின்னு வீதாப்ப பழைய ஆள்கிட்ட கேட்குற மாதிரி கேட்டாங்க. பட்டார்னு இருந்துருச்சு. எல்லாத்துக்கும் ஆதாரம் கேட்காதீங்க. ஒரு 3 டிபார்ட்மெண்ட்டில் ஏற்கனவே பேசியிருந்த ஒரு 3 டிபார்ட்மெண்ட்டில் ஆடிட்டிங் பண்ணி அந்த ஃபைல் என் டேபிளில் இருக்குது. அதை ஓப்பன் பண்ணுன்னா வேறு மாதிரி ஆயிரும் உங்களுக்கு. தயவு செய்து அதெல்லாம் ஓப்பன் பண்ண வச்சுதாங்க. அதை யாரும் பார்த்து ஓப்பன் பண்ணுவேன். உட்காருங்கன்னா அப்படி பின் ட்ராப் சைடில் உட்காந்து ஏன் சதமாட வேண்டியதானே? அதுக்கு அடுத்து பேசாமல் உட்காந்தாங்க. அப்புறம் பேசுன்னு சொல்கிறீங்க. எங்கே எப்படி இந்த நேரத்தில் பேசணும்னு எனக்கு தெரியும். அப்படி பேசுனதுனால தான் எனக்கு இங்கே கொண்டு உட்கார வச்சிருக்கிறாங்க. நீங்கள் பழைய வரலாறுலாம் பேசுனால தான் உங்களுக்கு அந்த பக்கம் உட்கார வச்சிருக்காங்கன்னு இன்னைக்கு 2-3 இடத்துல பழைய வரலாறு பேசலைன்னா நம்ம ஆளுகளுக்கு சரி வராதுல்ல. அது 1947 62 என்ன நடந்தது தெரியுமா? கள்ளக்குடி போராட்டம் தெரியுமா? இந்த நேரு பேசுனது ஞாபகம் இருக்குல்ல உங்களுக்கு? நீங்கள் புகழ்ச்சி நேற்று ஒரு தேவையில்லாமல் சிஎம்ஐ பற்றி தேவையில்லாமல் நிறைய அந்த புகழ்ந்துலாம் பேசுகிறாங்கல்ல. அது ஆதவர்ஜன் அன்னைக்கு எந்திரிச்சு சொல்லிட்டாரு தேவையில்லாமல் பேச வேணான்னு. டப்புன்னு கோவம் வந்துருச்சு நேருக்கு. இன்னும் நீங்கள் அவரை மட்டும் சொல்லி எங்கள் தலைவரும் புகழ்ச்சிக்கு அடிமையானவங்க. புகழ்ச்சிக்கு டெய்லி விழாவை வச்சு தள்ளிங்களே. விழா பாசத்தலைவனுக்கு பாராட்டு விழா. அப்போ என்னென்னமோ பாராட்டு விழா டெய்லி நடக்கும். மும்பை தமிழ் சங்கம், தஞ்சாவூர் தமிழ் சங்கம், எங்க தான் வந்தாங்க வந்துருவாங்க. ஒரு புத்தகம் எழுதிடுவாங்க. அந்த புத்தகத்தை வெளியிட்டு தலைவர் பாராட்டி பேசுவார். அப்படி கலைஞர் உண்மையில இந்த புத்தகத்தை படிப்பார். உண்மையிலே கலைஞர் இந்த புத்தகத்தை படிச்சுட்டு அது இருக்கக்கூடிய மிஸ்டேக்ஸோ நல்லது கிட்ட சொல்லி அவர் அது ஒரு பொழுதுபோக்காக செய்வார் வச்சுங்க. அடுத்த தலைமுறைகளுக்கு
அதை தொடர்ந்தாங்க. அது என்னன்னு தெரியாம தொடர்ந்தாங்க. நம்ம சொன்ன மாதிரி தான் புத்தகம் வெளியீட்டு விழா நடக்கும், அந்த மாதிரி எல்லாம் நடந்தது. அந்த மாதிரி சட்டமன்றத்தில் கவியரங்கம் வச்சு 2 பக்கம் பாட்டிமா. அதாவது என்ன டைட்டில் என்னவா இருக்கும்? தமிழில் கலைஞரின் தலைவரின் எழுத்து ஓங்கி நிற்பது அரசியலிலா, சினிமாவிலா, சமூக பணிகளா, அரசியல் பணியா, பயங்கரமான அதுக்குன்னே சில கவிஞர் இருப்பாங்க. நடுவர் அவர்களே, டஃப்பான கொஸ்டின் வேற இல்ல இது கண்டுபிடிக்க. நடுவர் அவர்களே, சூரியனுக்கு சண்டேக்கு சன்னுக்கு உண்டாங்க சண்டே, உடனே ஒரு தட்டு கைதட்டி, சன்னுக்கு உண்டாங்க சண்டே, சன்னுக்கு உண்டாங்க சண்டே, ஓய்வரியா உழைக்கக்கூடியவருங்க, அந்த சன்னுக்கு இவர் தாங்க பாடம் எடுப்பாரு. அதுக்கு அவங்க சொல்லுவாங்க, வெறும் ஓய்வரியா உழைப்புன்னு சொல்லக்கூடாது, அவர் உலகத்திலேயேன்னு சொல்லுங்க, எதிர்த்தரமா. இந்த மாதிரி எல்லாம் விவாதங்கள் நடத்தி தான் பாவத்தை உட்கார முடிச்சு விட்டாங்க மொத்தத்துக்கு. அதுக்குதான் அந்த அம்மா இருக்கும் போது சொன்னாங்களா இவங்களை பாராட்டு விழாக்கு. இந்த அதாவது திமுக ஆட்சி இருக்கிறப்ப பாசத்தலைவனுக்கு பாராட்டு விழா வச்சு தொடர்ந்து விழா, இது திரைப்படத்துறை சார்ந்த விழா நடத்தி முடிச்சிட்டாங்க. அடுத்து அதிமுக ஆட்சி வந்துருச்சு. அதே மாதிரி பொக்கையோட போயிருக்காங்க ஒரு குரூப். அம்மா உங்களுக்கு பாராட்டு விழான்னு, உங்களாம் வெக்கமே இல்லை, வேலை இல்லையா, உங்களுக்கு வேலை இல்லையா, வெக்கம் இல்லையா, கெட் அவுட் அப்படின்னுச்சான். அப்புறம் சொல்லிட்டு சரி போரா போறாங்க கூப்பிட்டு உங்களுக்கு என்ன வேணும்னு இல்லை, இந்த மாதிரி கோரிக்கை பண்ணி கொடுத்துட்டு போங்க, மீது நான் பார்த்துக்கிறேன், கெட் அவுட் இருந்துச்சான். அந்த மாதிரி இங்கேயும் வந்து பாராட்டு விழா இந்த மாதிரியான வேலைகள்லாம் செய்ய ஆரம்பிச்சிருக்காங்க. இப்போ ஆளுங்கட்சி உறுப்பினர்களே சில பேர் வந்து இந்த நீட்டின் முழங்கி அதை கண்டிச்சிட்டாங்க. நீ மாதிரி சட்டமன்றத்தில் நேரத்தை மக்களுக்கு அது லைவ்ல வேற போகுது, எரிச்சல் என்ன. நம்ம தஞ்சாவூர் எம்எல்ஏ ஒருத்தர் இருந்தார், அவர்லாம் ஒரு மணி நேரம் தொகையை வாசிட்டு தான் பேசினார். டிவிக்கு எம்எல்ஏ அவரெல்லாம் கூப்பிட்டு சொல்லிட்டாங்களா, நேற்று அந்த கில்லி சரத் அவரும் இதெல்லாம் தேவையில்லாத பேச்சு, முன்னெச்சரிக்கை, யாருமே பேசாதீங்க, வந்த விஷயத்தை சட்டமன்றத்தில் இருக்கிற நேரத்தை பேசுங்க, ஏன்னா டைம் கிடையாது, எல்லாருக்கும் டைம் கொடுக்குங்களா, ஆன்லைனில் ஓடிட்டு இருக்கலாம், நேரடியாக பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. அப்படிங்கும்போது அதை எல்லாத்தையும் இன்னைக்கு முற்றுப்புள்ளி வச்சுட்டாங்க. இன்னைக்கு ஆளுங்கட்சியாக இருந்தாலும் சரி, அவர் சபாநாயகர் முதலே சொன்னார், பேசாது அண்ணன் செங்கோட்டையனே சொன்னார், நீங்கள் தேவையில்லாத அந்த எதிர்கை முனை போட்டுலாம் பேசாதீங்க, இருக்கிற விஷயத்தை மட்டும் சொல்லிட்டு போங்கன்னாங்க. இல்லை சட்டமன்றம் வந்து ரொம்ப கலகலப்பாகவும் ரொம்ப மெச்சூர்டாகவும் போட்டியா போன தடவை சொன்னார்ல, எது மின்னல், இன்னைக்கு மின்னல விட்டோமே, வெளிநடப்பு. ஆமா இன்னைக்கு வெளிநடப்போ ரீல்ஸ் ஆச்சு, ஒண்ணுமே இல்ல அப்படின்றாரு. என்ன வேணுமா அவருக்கு? என்னதான் வேணும், என்னதான் வேணும், என்னதான் வேணும், அவங்களுக்கு தேவைப்படுறது கிடைக்க மாட்டேங்குது. ஆமா, அதனால ரீல்ஸ் ஆச்சு, ஒண்ணுமே நடக்கலன்னு மின்னலை கொப்பளித்து விட்டு வெளியே வந்துட்டாரு. ஆமா, மின்னலை பிடிச்சிட்டு மின்சாரத்தை கொப்பளிச்சுட்டு வெளியே வந்துட்டாரு. அவர் அப்படியே தக வந்திருக்காரு. திருப்பி அந்த உங்க ஃபைலே எடுத்துட்டு போறாங்க. ஆல்ரெடி 3 ஃபைல் இருக்கு. சட்டமன்ற கொரோனா போஸ்ட் கொடுத்தாங்க அக்ரி கிருஷ்ணமூர்த்திக்கு. அவரு இவர் லெஃப்ட்ல திரும்பினா லெஃப்ட்ல நிக்கிறாங்க, ரைட்ல திரும்பினா ரைட்ல ஃப்ரேமுங்க. யார் முன்னாடி நிக்கிறன்னு போட்டி. அது சட்டமன்ற கூட்டத்தொடர் முடிஞ்சிட்டு வெளியில இந்த பிரஸ் மீட் கொடுக்குறாங்கல்ல, அதுல யார் பின்னாடி நிக்கிறேன்னு ஒரு போட்டி. திமுக பாத்தீங்களா, துரை சந்திரசேகர் சொல்லிவிட்டாரு, எப்பயுமே ஷேர் பாப்பா ஏதோ இருப்பாரு, நாங்க நிக்க மாட்டோம். இதுல போட்டி இவங்களுக்கு ஃப்ரேம் கட்டி பிடிச்சிருக்காங்க. இல்ல இது வந்து ரொம்ப நாளா போட்டி இருக்கு. பொன்முடிக்கும் ஜியான் முழுக்க நடந்து தெரியுமா, சண்டையே வந்துருச்சு பிரஸ் மீட்ல. நான் தள்ளி போய் நாங்க நிக்க மாட்டோம், அந்த பால் குண்டா வர இருப்பாரா, பாதி ஃப்ரேம் மறைச்சிக்கிறாரு. பொன்முடி கோவம் வந்துருச்சு. இவங்க எல்லாருக்குமே ஃப்ரேம் சென்ஸ் இருக்குங்க. ஆமா, எத்தனை வரைக்கும் கவர் பண்றாங்க, எது வரைக்கும் கவர் பண்ணா எங்க நின்னா நம்ம ஃபேஸ் வரும். அதே மாதிரி கலைஞர் கார்ல யார் பின்னாடி உட்கார்றது போட்டி. கலைஞர் அப்படியே இறக்கி உள்ள வருவாராம் மத்தியானம் 1 மணி லஞ்சு. யார் அந்த பின் சீட்ல ஏறி உட்கார்றதுங்கிறது போட்டி. ஏவாவேலு பொன்முடி சேர்வாவுலாம் அங்க உட்கார முடியாது. இல்ல அது இன்னொரு அதை விட கூடுதலான ஒரு தகவல் சொல்லுவாங்க. பொழுது வரப்போ கலைஞர் சீட்டில் விளாடுவார், எல்லாரும் உட்காந்து ஜாலியாக ஃப்ரீயாக இருக்க நேரங்களில் விளையாடு வரோம். அப்போ எல்லாரும் தோத்துட்டே இருப்பாங்களா, அவங்க ஜெயிச்சிடக்கூடாதான். சின்ன பிள்ளைகள் வீட்டில் சின்ன பிள்ளைகள் விளையாடும் போது சந்தோஷப்படுத்திருக்கா, தலைவரை நீங்கள் தான் தலைவரை ஜெயிக்கிறீங்க, எப்போ பார்த்தாலும் நீங்கள் தான் தலைவரை ஜெயிக்கிறீங்க, அப்படியா ஓகே அப்பயா அப்படின்றது. இந்த மாதிரிலாம் வந்து விழா மதுரையில் அழகிரிக்கு சொல்லுவாங்க தெரியல, நம்ம பார்த்துருக்கோம் நினைக்கிறோம், பார்த்துருக்கோம். அந்த வாசலில் வந்து நிற்பார், அந்த கேஸ் இருக்கிற வாசலில். அந்த அவர் யார் காரில் ஏறுறாரோ அவர் மறுநாள்லேருந்து அவர் தான் முக்கியமான ஆள், அவன் தான் அடுத்து பகுதி செயலாளர், ஒன்றிய செயலாளர். இது என்னன்னா, இது வந்து அரசியல்வாதிகள் மத்தியில் கண்ணதாசன் நடக்குமா. கண்ணதாசன் வந்து பாட்டு எழுதுறதுக்கு அந்த தெருவு முழுவதுமே கார் நிற்குமா. காலையில் இருந்துச்சு குளிச்சுட்டு வெளியே வருவாராம். வெளில வந்தோன்னா அவர் எந்த கம்பெனி காரில் ஏறுறாரோ அந்த கம்பெனிக்கு தான் எனக்கு பாட்டு எழுத போகிறோம். இது அப்படியே ஃபாலோ பண்ணிருக்காங்க. அழகிரிக்கு காப்பியா இருக்குங்க, காப்பி அடிச்சிருக்காங்க. கண்ணதாசன் இருந்து காப்பி அடிச்சிருக்காங்க. எப்படியாவது கண்ணதாசனுக்கு உண்மையில டிமாண்ட் இருந்துச்சு, அவர் பாட்டு எழுதுறதுக்கு காத்து கிடந்தாங்க. அதனால வந்து காரில் இன்னைக்கு அரசியல்வாதி பார்த்தாங்க, கண்ணதாசன் மட்டும் கூடுறாங்க, நம்ம ஆசையில் காரை நிப்பாட்டி விடு. இவ்வளோதையும் வச்சுக்கிட்டு எங்களுக்கு புகழ்ச்சியெல்லாம் எங்கள் தலைவருக்கும் பிடிக்காது அப்படின்றாங்க, மனசுக்கு உசாம. இன்னைக்கு சட்டமன்றத்தில் வந்து இன்னைக்கு இவங்களுக்கு வந்து பேச தெரியாது, அனுபவம் இல்லை, புதுசு ஒன்றுமே இல்லைன்னு விட்டு வெளுன்னு உள்ளே வெளுத்து எல்லாரையும் தலையை நறுக்குன்னு கொட்டி
பேசாத பேசாத உங்களுக்கு தான் பேச தெரியுமா, நாங்கெல்லாம் பேச தாங்க மாட்டேன் அப்படிங்கிற அளவுக்கு இன்னைக்கு வந்து உட்கார வச்சுட்டாங்க. இன்னைக்கு என்ன அன்னைக்கு அவர் செய்யணும் அவர் சொல்லிட்டாரு பாத்தீங்களா, நம்ம சொன்ன அதை ஓபிஎஸ் சுகருங்க நீங்க பாட்டு ஏங்க எங்களுக்குலாம் எனக்கே மயக்கம் வருதுங்க, மாத்திரையை போட்டுங்க வீட்டுக்கு அப்படின்றாப்ல. அதாவது சட்டமன்ற கூட்டத்தோட நான் ஸ்டாப்பா போகுதுங்க. உண்மையிலேயே சொல்கிறேன், இதனால மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களுக்கு பேரவைத் தலைவர் வாயிலாக நம்மளே சொல்லுவோம், அவங்க 1 மணி நேரம் லீவ் கொடுக்க யாராவது மயக்கம் போட்டாங்கன்னா அந்த பழி உங்களுக்கு தான் வரும். கார்ல எல்லாம் வந்து மாத்திரை வச்சிருக்காங்க, அந்த டயத்துக்கு 1:15 சாப்பிடலாம், கை காலாடும். 9:30 மணி 10 மணிக்கு ஆரம்பிக்கிறாங்க. 1 மணிக்கு ஒரு பிரேக்கை விட்டுருங்கன்றேன், போய் சாப்பிட்டு வரட்டும். 1 to 2 பிரேக் இந்த ஸ்கூலில் விடுவாங்கல்ல, கூட்டுக்குள்ள ஓடி பேர் மாத்திரையை போட்டு சாப்பிட்டு உட்காந்துக்குவாங்க. அவங்க காலையில் எம்எல்ஏ எல்லாம் பார்த்தீங்கன்னா ஃப்ரெஷ்ஷா கட 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 கடன்னு வராங்க. சட்டை எங்கே தாங்க வாங்குறாங்க, அப்படியே மொட்டை 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 மொட்டைன்னு வருது, அப்படியே இறங்கி அவங்க ஒரு பக்கம் போகிறாங்க, துணி ஒரு பக்கம் போகுது. இப்படி இருக்கு. அந்த இடத்துல அந்த ஒரு படத்தை வச்சிடறாங்களா, அது ஒரு ஃபைல். அந்த ஃபைல் என்னன்னு நமக்கு தெரியல, ஒரு நாளைக்கு பிடிக்கி பார்க்கணும் என்னையா ஃபைல் வச்சிருக்கீங்க, அதை திறந்து யாரும் பேச மாட்டேங்கிறாங்க, எது கொண்டு வரலாம். ஆனால் போகிறப்பே ஒரு ஃபைல் வச்சுக்கிறாங்க, ஃபைல் வச்சுக்கிறாங்க, அப்படி மொட்டை மொட்டை கூட ஒரு 3 பேர் வராங்க, அந்த என்ட்ரன்ஸ்ல ஃபைல் அவர்கிட்ட கொடுத்துறாங்க. அப்புறம் எதுக்கு ஃபைல் கொடுத்தா, இது வாசல்ல கேமரா வச்சிருக்கிறதுக்கு ஃபைல் கொண்டு, கேமரா வரிசையா நிக்குது, இப்படி கேமரா நிக்குது, அப்படியே கார் இனோவா கார் அவங்களுக்கு நேர்ந்து இனோவா அவங்களுக்கு செஞ்சு முந்தி சும்மா இருந்துச்சு, சும்மா செஞ்சாங்களா அது மாதிரி. அதுக்கு முன்னாடி சேரா இருந்துச்சு, டாடா சேரா இருக்கப்ப. இப்போ என்னன்னா சும்மா இனோவா கார்ல வந்து இறங்குறாங்க, அப்படி மொட்டை மொட்டை மொட்டன்னு அந்த வேஸ்டிங் அந்த சட்டையும் அவங்க தாண்டி அது போகுது. கையில் ஒரு ஃபைல், ஒரு நாளைக்கு கூப்பிட்டீங்க வாங்க அந்த ஃபைலை கொடுங்க படிச்சுட்டா தர்றேங்க. அவங்க சொன்னாங்க எனக்கே தெரியாதுங்க, அது உள்ள ஒரு 10 பேப்பர் காலைல வந்து நியூஸ் பேப்பருங்க. காலையில் நான் பார்த்து ஒரு 4-5 பேர் எல்லாம் ஃபைல் தான். என்ன நீ வேலைக்கு ஆஃபீஸ் இன்டர்வியூ போறீங்க இல்லை, தொகுதி பிரச்சனையை நாங்கள் கொண்டு போகிறோம். இப்போ அதெல்லாம் மாறி போச்சு, ஒரு பேப்பரில் கொண்டு போகலாம். இப்போ அவங்க உதவியாளர் இருக்காங்க, சட்டமன்றம் எப்படி நடக்கும்னா அவங்களுக்கு ஒரு உதவியாளர் இருக்கிறாங்க, அந்த உள்ள டீ தண்ணியெல்லாம் கொடுத்துட்டு இருப்பாங்க, அவங்கள்ட்ட சொன்னால் கூட கொண்டு வச்சிட போகிறாங்க. ஆனால் இருந்தாலும் ஒரு கெத்தோடு போகணும்ல, அங்கே தொகுதி மக்கள்லாம் பார்க்கணும்ல. இங்கே அறிவாலயத்துக்கு வருவாங்கல்ல, அறிவாலயத்துக்கு நம்ம ராயப்பேட்டை இவங்க ஆஃபீஸ்க்குலாம் அங்கே பாரபட்சம்லாம் எல்லா கட்சி தலைவரும் எல்லா கட்சியும் ஃபைல் தான். இப்போ எல்லாரும் அந்த சட்டை அப்படியே மொட்டன்னு சட்டை. நேற்றுலாம் ஒரு அமைச்சரை பார்த்தேன், அவர் இப்போ டிவியில் தான் நம்ம எங்கே போய் பார்க்க போகிறோம், அப்படி ஜம்ப் பண்ணி போகிறாப்புல, ஐயோ என்னையா அமைச்சரா. ஆமாம், இப்போ இந்த ஜம்ப் பண்ணுறாப்புல, அப்படி முடன்னு வந்தாப்புல, அப்படி வேஸ்ட் அப்படி பிடிச்சிக்கிட்டு அப்படி ஜம்ப் பண்ணுறாப்புல. ஐயோ என்னையா இது புதுசாலாம் வித்த நம்மளும் இறங்குது அப்படியே 4 பேரோட மெதுவா நடப்போம்ப்பா, எதுக்குப்பா பாசா மெதுவா போங்க, விசுக்கு நடந்தோம்னா கிருகுன்னு வருது. அவர் 8வது தடவை எம்எல்ஏ யாரு நடந்தவர் இன்னைக்கு காலையில். டிஎம்கே எம்எல்ஏ ஏடிஎம்கே எல்லாம் இல்லை, இவங்களுக்கு எதுக்காரு வைக்க கூட சொன்ன மாதிரி இடம் கிடையாது. அப்போ இதை வந்து இது ஒரு ஆள் கொடுக்கலன்னா அதை பஞ்சாயத்து பண்ணு வாங்கி அப்படிங்கிறதுக்காக தான் மொத்தமாக எல்லாருக்கும் கார் அப்படின்றாங்க. இது ஒரு விமர்சனமாக தான் வரும். கார் கொடுக்கறது இப்போ உண்மையிலேயே ஏழ்மையில் இருக்கக்கூடிய சட்டமன்ற உறுப்பினர் நிறைய பேர் இருக்கிறாங்க, அவங்க செலக்ட் பண்ணி கொடுக்கலாம். இல்லையா அந்த 1 லட்ச ரூபாய் மாதம் 20,000 நீங்கள் டியூ கட்டுங்க, அந்த 25,000 இது இருக்குங்க, 1,10,000 உங்களுக்கு சம்பளம், அது 25,000 அலவன்ஸ். அவங்களுக்கு லோன்லாம் பிடிக்காது, இது லோன் வாங்க லோன்லாம் வாங்க, அந்த 25,000 லோனை கட்டு. அது வந்து வேலை பார்த்து ஒழுங்காக போகிறோம். 25,000 வருஷத்துக்கு கிலோவாச்சு 2 லட்ச ரூபா ஆச்சு, 5 வருஷத்துக்கு கிலோவாச்சு. அவன் லோனை கட்டி காரை கொடுத்துட்டு போ. லோன்லாம் கட்ட முடியாது, மொத்தம் ஃப்ரெஷ்ஷாக வாங்கி இனோவா கேட்குறாப்புல, எனக்கு இனோவா தான் வேணும், ஹை எண்ட் மாடல் வாங்கி கொடுங்க, ஹை எண்ட் மாடல் இனோவா வாங்கி கொடுங்க, ஃபுல்லாக இருக்கணும், எல்லா செட்டப்போட இருக்கணும் அப்படின்ட்டாப்புல. அதனால் முதலமைச்சரும் போய் சொல்லிக்க அப்படிங்கிற மாதிரி இன்னைக்கு அவருக்கும் கார் அலர்ட் பண்ணிட்டாரு. இந்த சட்டமன்றத்தில் இன்னும் முக்கியமான ஒரு விஷயம் நடந்தது இல்லையா, இந்த பேர் பிரச்சனை. கருணாநிதின்ற பேரை நீங்கள் மென்ஷன் பண்ணுறீங்க, அதுக்கு ஒரு சாரி கேட்டார், 2 பேர் நடந்துச்சுங்க. முதலமைச்சர் வரப்போ எந்திரிச்சிங்க கூடாது, அது ஒரு நடந்துச்சு, பேர் சொல்லக்கூடாது. சட்டமன்றம்ங்கிறது வந்து யாரை ப்ரைஸ் பண்ணுறது, யாரை கொண்டாடக்கூடிய இடம் கிடையாது. முதல்ல சட்டமன்றம்ங்கிறது தொகுதி சார்ந்த மக்கள் சார்ந்த பிரச்சனையை பேசக்கூடிய இடம். சட்டங்களை இயற்றுவதற்கு சட்டமன்றம், மக்கள் தொகுதி சார்ந்த பிரச்சனையை பேசுறது சட்டமன்றம். இப்போ தேனி மாவட்டத்தில் இந்த வருஷ நாள் மேகமலை பிரச்சனை ஒரு மிகப்பெரிய ஒரு இஷ்யூவாக போயிட்டு இருக்கு, அதை பற்றி பேசியிருக்கிறாங்க.